கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு ஒரு வயசான அம்மா தான் மகளோட சடலத்துல இருந்து ஏதாச்சும் எலும்புக்கூடுகள் மிஞ்சி இருக்குமா, எஞ்சி இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க, மண்டவோட கை கால் எலும்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 22 வருஷம் கழிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அம்மா வயசான அம்மா இப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அம்மா மட்டும் கிடையாது, இதை தொடர்ந்து ஏகப்பட்ட அம்மாமார்கள் ஆமாங்க என் பொண்ணு அந்த டைம்ல காணாம போயிட்டா, என் பொண்ணு இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணோட சடலத்தில் ஏதாச்சும் எலும்பு கூடுகள் மிஞ்சி இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்மாக்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் கம்ப்ளைண்டா குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்கு 22 வருஷம் கழிச்சு நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீசன் தர்மஸ்தலால ஒரு நபர் அனானமஸ் பர்சன் நான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களோட பணத்தை இந்த தர்மஸ்தலா கோயிலை சுத்தி ஒரு பக்கம் புதைச்சிருப்பேன், ஒரு பக்கம் எரிச்சிருப்பேன். இப்ப இந்த பொணங்கள் எல்லாத்தையும் நான் புதைச்சது எரிச்சது உண்மைதான், நான் தான் புதைச்சேன். ஆனா எரிக்க சொன்னது புதைக்க சொன்னது நான் கிடையாது, வேற ஆளுங்க, அவங்க எல்லாத்தையும் நான் கை காட்டுறதுக்கு இப்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனானமஸ் பர்சன் இப்போ அப்ரூவலா மாறி இருக்காரு. இப்ப இதனாலதான் இந்த மாதிரி அம்மாமார்கள் ஆமா என் பொண்ணு அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போயிருந்தா அவ இப்போ வரைக்கும் காணோம், அவ இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆக்சுவலா இதை பத்தி நேத்தே ஒரு வீடியோ நான் பேசி போட்டேன், ஆனா சில ரீசன்ஸ் ஆகல அந்த வீடியோ டெலீட் பண்ண வேண்டியதாயிருச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நேற்று வீடியோ போட்டிருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திரும்பியும் இன்னைக்கு இதை பத்தி நான் வீடியோ போடுறேன். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வேற ஆங்கிள் இருந்து உங்களை நான் சொல்ல போறேன். ஸோ இதுல எதுவும் ஒரு இது வராதுன்னு நினைக்கிறேன், இஷ்யூஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோ டெலிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பண்ணுங்க இது பண்ணுங்க. இன்னைக்கு நான் கேட்க போறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அந்த நூற்றுக்கணக்கான பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இதை பத்தி யாருமே பேசாம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வாயை மூடிடுவாங்க, அப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு நியாயமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு டிபேட் மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரத்துக்கு இந்த வீடியோல ஏதோ எங்கேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதை போய் சேர்ப்பான். ஆட்டோமேட்டிக்காக அவன் சேர்த்தாதான் இந்த வீடியோ வைரல் ஆகும். வைரல் ஆனதான் ஏதோ பேசுறது நிறைய பேர் கிடையாது, என் கையை விட்டு விரலை விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி நபர்கள் தான் யூடியூப்ல இந்த மாதிரி இதை ஸ்டோரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் யாசர், வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். அனன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 18-19 வயசு உள்ள பொண்ணு. இந்த பொண்ணு தட்சிண கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மணிப்பால் அந்த ஊரை சார்ந்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு ஃபியூச்சர் டாக்டர், மணிப்பால்லையே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜில். இப்போ இந்த பொண்ணு படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருந்து 2003 அந்த டைமில் மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் இந்த பொண்ணு எல்லாத்தையும் தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊருக்கு டூருக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ தர்மஸ்தலா சொன்ன உடனே கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான ஊர். எதுக்கு ஃபேமஸான ஊருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது, ஸ்ரீ மஞ்சுநாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஏகப்பட்ட மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களா, வந்த மயமாகவே இருப்பாங்களா, ஒரு செகண்ட் கூட கேப்பே இருக்காதா, அந்த அளவுக்கு ஃபேமஸான கோயில். அதுக்கு ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அதை நான் தப்பாக சொல்லிட்டு வச்சுக்கலாம், அது பிரச்சனை ஆயிரும். ஏதோ ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்காக அங்கே மக்கள் வந்த மயமாக இருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் இருந்த ஆளுங்களாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்க்கறக்கு ப்ளஸ் அந்த ஊரை சுற்றி பார்க்கறக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க காலேஜிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு தனியாக ரூமில் இருந்துச்சு, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோயிலை சுற்றி பார்க்கறக்கு போனாங்க, இந்த பொண்ணு மட்டும் தனியாக ரூமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இல்லை வெளியில் ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும், இந்த பொண்ணு மட்டும் இல்லை நான் உங்கள் கூட வரல, நான் இந்த கோயிலை போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனதாகவும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏனவோ இப்போ அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அனன்யா பட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எங்கே போச்சு பொண்ணுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பொண்ணு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் விடிஞ்சே போயிருது, விடிஞ்சும் இந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பீப்புள்ஸ் இவங்க எல்லாருமே திருப்பி கிளம்பி மணிப்பாலுக்கு போகிறாங்க. மணிப்பாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மொத்தமாக காலேஜ்லேருந்து டூருக்கு வந்திருந்தோம், இந்த அனன்யா பட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு மட்டும்
மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்க வந்து மணிப்பாலுக்கு போயிடுறாங்க. இப்போ மணிப்பால் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இவங்களோட அம்மா சுஜாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனன்யா பட்டோட அம்மா இவங்க வந்து திருப்பி இந்த தர்மஸ்தலாக்கு வராங்க. இந்த பொண்ணை வந்து தேடணும்னு சொல்லிட்டு தர்மஸ்தலாக்கு வராங்க. வந்துட்டு இவங்களும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனதப்ப தான் என் பொண்ணு வந்து மிஸ் ஆயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு பல ஆட்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு வந்திருந்தா, இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, டூருக்கு வந்திருந்தாங்க, என் பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங் ஆயிட்டா, அவரோட ஃபோட்டோவெல்லாம் காட்டி என் பொண்ணோட பேர் வந்து அனன்யா பட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள. ஆனால் யாருமே சரியா பதில் சொல்லலை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இல்லை அதே நாளில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில மேனேஜ்மெண்ட் ஆளுங்க கோயிலில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து இந்த அம்மாவை அடித்ததாகவும் துன்புறுத்தினதும் இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்களாம், கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த அம்மா வந்து பெட் ரெஸ்ட்ல இருந்திருக்காங்களாம். இந்த அம்மா மட்டும் ஒருத்தர் மட்டும் தானே போயிருக்கு, அந்த பொண்ணு வந்து தேட போயிருக்காங்க. அவ்வளோதான், என் பொண்ணு வந்து இறந்து போயிட்டா சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ரிட்டர்ன் மணிப்பாலுக்கு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தொலைஞ்சு போனது எப்போ, 2003. இப்போ வரைக்கும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி, நேற்று ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருந்தோம். சரி அது இருக்கட்டும். இன்னைக்கு 23ஆம் தேதி 2025. இப்போ வரைக்கும் 22 வருஷமாகவும் இந்த பொண்ணு வந்து காணாம தான் இருக்குது. இந்த அம்மா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை என் பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணோட எலும்புக்கூடுகள் ஏதாச்சும் மிஞ்சி இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க, என் பொண்ணுக்கு வந்து கடைசி சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எதனால 22 வருஷம் கழிச்சு இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா மட்டும் பண்ணல, அதை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த அம்மா மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்மாமார்கள் இந்த மாதிரி என் பொண்ணு வந்து அந்த டைம் பீரியட்ல 2003, 2005, 2010 இந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து என் பொண்ணுகள் வந்து காணாம போயிட்டாங்க, என் பொண்ணுங்களோட எலும்புக்கூடுகள் மிஞ்சி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அம்மாமார்கள் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேக் டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இத்தனை வருஷம் கழிச்சு இந்த அம்மாமார்கள் எல்லாருமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கழிச்சு இப்ப கோர்ட் முன்னாடி வந்து நான் கிட்டத்தட்ட இந்த தர்மஸ்தல கோயிலை சுத்தி நூற்றுக்கணக்கான பொண்ணுங்களோட பணத்தை வந்து ஒரு பக்கம் புதைச்சிருப்பேன், ஒரு பக்கம் எரிச்சிருப்பேன். அதுவும் இந்த தர்மஸ்தலா கோயில் பக்கத்துல நேத்ராவதி ஆறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறை ஒட்டி தான் எல்லா பணத்தையும் நான் வந்து ஒரு பக்கம் புதைச்சேன், ஒரு பக்கம் டீசலை ஊற்றி எரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அனானமஸ் பர்சன் வந்து இப்போ அப்ரூவரா மாறி கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வாக்குமூலம் தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொண்ணுங்களோட பணத்தை வந்து எரிச்சது புதைச்சது எல்லாம் நான் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எரிக்க சொன்னது புதைக்க சொன்னது நான் கிடையாது, வேற ஆளுங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கை காட்டுறதுக்கு இப்போ நான் ரெடியாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை வந்து தோண்டி எடுங்க, தோண்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரியும். அந்த பணத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணங்கள் எல்லாத்தையும் புதைக்க சொன்னது வந்து அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கு வந்து ஏகப்பட்ட பவரில் இருக்கக்கூடிய ஆள், ஏகப்பட்ட பவர் அவருக்கு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் பேர் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து என்னை வந்து உயிர் பயத்தை காட்டி தான் இந்த மாதிரி பணத்தை வந்து எரிக்க சொன்னாங்க, புதைக்க சொன்னாங்க. எனக்கு ஒரு துளி கூட அந்த டைம்ல வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, என் வீட்டு ஆளுங்களையே ஒருத்தர் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நான் வந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். ஆனாலும் இத்தனை வருஷம் கழிச்சும் எனக்கு வந்து மனசாட்சி குத்திக்கிட்டு இருக்குது. என் வீட்டு பொண்ணுங்க மேலே கை வச்சுட்டாங்க. சரி விடுங்க, ஏன் எத்தனை பொண்ணுங்களோட பணத்தை வந்து எரிச்சிருப்பேன், அந்த பாவம்லாம் என்ன சும்மா விடுமா? அந்த பாவம்லாம் ஏன் குடும்பத்தை வந்து பாதிச்சிருச்சுன்னா, அதனாலதான் நான் வந்து இப்ப எல்லாத்தையும் கை காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் அப்ரூவரா மாறிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்ரூவரா மாறி இருக்காரு. இப்போ இதனாலதான் ஏகப்பட்ட அம்மாமார்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல இவர் சொல்றது வந்து 1995 அந்த டைம் பீரியட்ல இருந்து இந்த வேலைகளை பணத்தை வந்து எரிக்கிறது புதைக்கிற வேலைகள் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அண்ட் அந்த டைம் பீரியட்ல வந்து ஏகப்பட்ட அம்மாக்கள் பொண்ணுங்கள் வந்து இழந்திருப்பாங்களா, காணாம போயிருப்பாங்களா இந்த தர்மஸ்தல கோயிலை சுத்தி. அந்த மாதிரி அம்மாக்கள் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு கேஸ் தான் இந்த அனன்யா பட் அண்ட் இந்த சுஜாதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வயசான அம்மா, என் பொண்ணோட எலும்பு கூடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியா இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கேஸா வந்து மாறி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் கை காட்டக்கூடிய ஒரு நபர் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆளு. பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து சாமி போல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் மேலே பொய்யான கேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தர்மஸ்தல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் இல்லை, மேக்ஸிமம் பீப்பிள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்லை அவர் வந்து பெரிய ஆளு, அதனால தான் யாருமே இன்னும் கேள்வி கேட்காம இருக்காங்க. ஏன்னா ஜூலை 4, 5ஆம் தேதி அவர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு, அப்புறம் வர மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னி வரைக்கும் யாருமே வந்து அந்த பணத்தெல்லாம் எங்கப்பா காட்டுப்பா தோண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவரை கூட்டிட்டு போய் பணத்தை வந்து தோண்டி எடுத்ததா எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரல. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்க.
இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மக்கள், மேக்ஸிமம் செட் ஆஃப் மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நிஜம் என்ன பொய்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் வெளியில வரல. ஒன்ஸ் அந்த பணத்தை எல்லாத்தையும் தோண்டி வெளியில எடுத்து இவர் வந்து யார் இதை பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு கையை காட்டினா மட்டும்தான் இந்த மிகப்பெரிய கேஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 100 கணக்கான பணத்தை வந்து இவர் புதைச்ச எரிச்சன்னு சொல்றாரு. ஆனா ஒரு பர்டிகுலரான ஒரு ஃபிகர் வந்து இன்னும் கிடைக்கல. சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா 400க்கும் மேற்பட்ட பணங்களை வந்து புதைச்சிருப்பாரு, எரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா 400 கிடையாது, 100க்கு மேற்பட்ட பணத்தை வந்து நான் எரிச்சிருப்பேன், புதைச்சிருப்பேங்கிறாரு. இதுலயும் இன்னும் கிளாரிபிகேஷன் கிடைக்கல. ஒன்ஸ் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வெளில வச்சாதான் அது கரெக்டான ஒரு ஃபிகர் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 1995 கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் பீரியட்ல இருந்து இது வரைக்கும் அந்த இது வந்து கிடைக்குமா, ஃபாசில்ஸ் வந்து கிடைக்குமா? ஏன்னா இந்த பணத்தை எல்லாத்தையுமே ஆறு ஓரம், நதி ஓரத்துல தான் புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கும், எல்லாமே வந்து காலியாயிருக்கும். இப்போ கிடைச்சிச்சுனாலும் சில பொண்ணுங்களோட இந்த எலும்பு கூடுகள் தான் கிடைக்கலாம், ஃபாசில்ஸ் தான் கிடைக்கலாம். கிடைச்சிச்சுன்னா அந்த அப்பாவி பொண்ணுங்க சீரியலிக்கப்பட்டு அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் கிடைக்கும். இப்போ இதை பற்றி யாருமே பேசாமல் இருக்காங்க. முக்கியமாக கர்நாடகா மீடியா வந்து பேசாமல் இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட சில ஆட்கள், பெரிய ஆட்கள் எல்லாருமே கேக் ஆர்டர் வந்து கோர்ட் மூலியமாக வாங்கியிருக்காங்க. ஒன்ஸ் கோர்ட் வந்து இந்த கேக் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் யாருமே பேசக்கூடாது. அது வந்து யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மீடியா சேனல்ஸாக இருக்கட்டும், யாருமே இதை பற்றி பேசக்கூடாது. அதனால தான் யாருமே இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. அப்படின்னா நீ என்னடா இதை பற்றி பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து யாருமே பேரை வந்து மென்ஷன் பண்ணல, இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணல. மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை தான் உங்க முன்னாடி வந்து எடுத்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி நான் பேசினாதான் அந்த கேக் ஆர்டர் வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகும் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இதுலயே நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விரல விட்டு எண்ணிடலாங்க, இத்தனை நபர் தான் பேசுறாங்க, இந்த நபர் தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு விரல விட்டு எண்ணிடலாம். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிட்டு அவங்க வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. நேற்று நான் வீடியோ டெலீட் பண்ண மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும்னா எல்லாருமே இதை பற்றி பேசி ஆகணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து மக்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பிடுங்கலாம், ஏன்னா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பிடுங்கிறதான ஒரு சம்பவத்தை பற்றி மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ரத்து பண்ணிடுச்சுன்னா இதை வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பிடுங்குற மாதிரி விதமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இது வந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து கேஸ் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த கேஸ் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. பொறுத்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை எல்லாத்தையும் வெளியில எடுத்து அது ஃபர்ஸ்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். இப்போ எஸ்ஐடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீமுக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாத்திருக்காங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கையில் வந்து அந்த கேஸ் போயிருக்குது. ஆனா இது வரைக்கும் அந்த பணத்தை வந்து தேடி எடுத்ததா எந்த ஒரு நியூஸும் வரல. அந்த பணத்தை தேடி எடுத்ததாங்க குற்றவாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அதே இன்னும் பண்ணாம இருக்காங்க. இப்போ இந்த கேஸுக்கு ஒரு லிங்க் ஆகிற கேஸ் தான் சௌஜன்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணோட கேஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கேஸ் இந்த கேஸுக்கு ஒரு லிங்க் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா சுத்திட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. எவிடன்ஸ் கிடைச்சாதான் நம்ம வந்து இந்த சௌஜன்யா கேஸுக்கும் தர்மஸ்தலா கேஸுக்கும் வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும். இல்லாட்டி ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியாது. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளவு சீக்கிரம் இந்த பணத்தை வந்து தேடி எடுக்கிறாங்க, எவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். நான் கடைசி இந்த வீடியோ மூலமா கேட்டுக்க விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குற்றவாளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் வந்து யாரு என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வரைக்கும் தெரியல. அவர் யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா இவர் தான் அந்த குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குற்றவாளிக்கு வந்து அதிகபட்ச தண்டனை எந்த தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நூற்றுக்கணக்கான பொண்ணுங்களை வந்து ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். சட்டம் தான் கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. செய்யும் நினைக்கிறேன், நானும் அதை தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அந்த கேக் ஆர்டர்னா என்னது, அண்ட் அதே சமயத்தில் இந்த தேர்ட் ஐ வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்களா அதை பற்றி வேணா டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் டிபேட் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்ட என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதத்துக்கு போவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஆர்கானிக்கலி எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். அப்பதான் இதை பத்தி நிறைய மக்கள் பல ஆங்கிள் இருந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். அதான் இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்க விரும்புறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பை.